Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் +1 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 12 அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அதில் பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா புக் பேக் கொஸ்டினில் 4வது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4வது கொஸ்டின் வந்து என்னென்னா ரைட் அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோவிங் C++ ப்ரோக்ராம். ஒரு C++ ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவுட்புட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஹாஸ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம், ஹாஸ் இன்க்ளூட் ஸ்ட்ரிங் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ IO ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமில் சிஇன் சிஅவுட் அது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கான ப்ரோக்ராம்லாம் IO ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைலில் தான் இருக்குது. அதனால் அந்த ஹெட்டர் ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமில் வந்து ஸ்ட்ரிங் காப்பி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங் காப்பி அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கான ப்ரோக்ராமில் வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைலில் தான் இருக்குது. அதுக்காக ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் இது வந்து காமனான லைன், எல்லா ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் கண்ண மூடிட்டு எழுதிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது கீவேர்ட், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் நேம், ஓப்பன் பிரேசஸ். அதுக்குள்ளார 3 மெம்பர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரோல் நம்பர், நேம், ஃபோன் நம்பர் அப்படின்னு. ரோல் நம்பரோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர், நேமோட டேட்டா டைப் வந்து கேரக்டர், ஃபோன் நம்பரோட டேட்டா டைப் வந்து லாங். ஓப்பன் பண்ண பிரேசஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரக்சர் டெஃபினேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மெயினுங்கிறது கீவேர்ட், இன்ட்டுங்கிறது மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா டைப்பு. ஓப்பன் பிரேசஸ். ஸ்டூடெண்ட்ங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு வந்து 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, P1 அண்ட் P2. P1க்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணிட்டாங்க. P1 ஈக்குவல் டு 1, ப்ரௌன், 1 2 3 4 4 3. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். செகண்ட் வேல்யூ வந்து செகண்ட் மெம்பருக்கு அசைன் ஆகிடும். தேர்ட் வேல்யூ வந்து தேர்டு மெம்பருக்கு அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் P2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. P2 டாட் ரோல் நம்பர் அதுக்கு வந்து 2 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறாங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் காப்பி அப்படின்னு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சாம் அப்படிங்கிற நேமை வந்து P2 டாட் நேமுக்கு வந்து காப்பி பண்ணுறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் P2 டாட் நேம் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து சாம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் P2 டாட் ஃபோன் நம்பர் அதுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 2 2 அப்படின்னு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சி அவுட் டபுள் குவாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எண்டு லைன். ஸோ எண்டு லைனுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, இதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறதை வந்து நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சி அவுட் டபுள் குவாட்டில் வந்து ரோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். P1 டாட் ரோல் நம்பர். ஸோ P1 டாட் ரோல் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எண்ட் லைன் கொடுத்துருக்காங்க, நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ டபுள் குவாட்டில் வந்து நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் P1 டாட் நேம் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண வேண்டியதை நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி அவுட் டபுள் குவாட்டில் வந்து ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். P1 டாட் ஃபோன் நம்பர் இந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எண்ட் லைன். அதுக்கப்புறம் சி அவுட் செகண்ட் ஸ்டூடெண்ட் டபுள் குவாட்டில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். எண்ட் லைன். ஸோ இதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண வேண்டியதை நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. சி அவுட் ரோல் நம்பர் இது வந்து டபுள் குவாட்டில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். P2 டாட் ரோல் நம்பர் அந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எண்ட் லைன். டபுள் குவாட்டில் வந்து நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். P2 டாட் நேம் இந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எண்ட் லைன். ஸோ நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி அவுட் ஃபோன் நம்பர் டபுள் குவாட்டில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். P2 டாட் ஃபோன் நம்பர் P2 டாட் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எண்ட் லைன். ரிட்டன் 0 மெயின் ஃபங்க்ஷனை இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன், இந்த ஸ்ட்ரக்சர் டெஃபினேஷன் இருக்குல்ல, அங்கே வந்து இன்ட்டுக்கும் ரோல் நம்பருக்கு நடுவில் கேப் இடாமல் விட்டுட்டாங்க உங்கள் புக்கில். ஸோ கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்டு ரோல் நம்பர் அப்படிங்கிறத வந்து கேப் இல்லாமல் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ கேப் இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் தான் வரும். அதை வந்து இன்ட்டு ஸ்பேஸ் ரோல் நம்பர் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்துடலாம். C++ ப்ரோக்ராம் எப்போதுமே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். மெயின் ஃபங்க்ஷனில் வந்து 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைன் வந்து என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் வந்து ரோல் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரோல் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து P1 டாட் ரோல் நம்பர் அந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. P1 டாட் ரோல் நம்பர் அந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 1.
1 வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் எண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண வேண்டியதை நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நேம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். நேம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் p1 டாட் நேம் அந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. p1 டாட் நேம் அந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா ப்ரௌன். அதான் இந்த p1 டாட் நேம் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ. ஸோ இது அப்படியே பிரிண்ட் ஆகும், ப்ரௌன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ நேம் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் எண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா இதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண வேண்டியது நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். ஃபோன் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் p1 டாட் ஃபோன் நம்பர் இந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. p1 டாட் ஃபோன் நம்பர் அந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 123443. ஸோ p1 டாட் ஃபோன் நம்பர் அது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ட் லைன்னா என்னென்னா இதுக்கப்புறம் பிரிண்ட் ஆக வேண்டியதை நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். cout செகண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். செகண்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து cout ரோல் நம்பர் இது டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ரோல் நம்பர் அப்படி பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் p2 டாட் ரோல் நம்பர் இந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 2. ஸோ 2 வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். இந்த p2 டாட் ரோல் நம்பர் இந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் எண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ட் லைனாக என்ன அர்த்தம்னா நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இந்த நேம் அப்படிங்கிறது நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். p2 டாட் நேம் அந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. p2 டாட் நேம் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா சாம் வந்து இந்த நேம்ங்கிற இடத்துல பிரிண்ட் ஆகும். சாம் அப்படின்னு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த லைனை வந்து நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். cout இந்த ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். ஃபோன் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் p2 டாட் ஃபோன் நம்பர் இந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. p2 டாட் ஃபோன் நம்பர் இந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 1234567822. ஸோ அது அப்படியே இங்கே பிரிண்ட் ஆகும் 2. ஸோ அதுக்கப்புறம் எண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் 0. மெயின் ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட்டு. எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கிடலாம், டைம் சேவ் பண்ண முடியும். இப்போ பார்த்த ப்ரோக்ராமை அப்படியே நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். மெயின் ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு லைன் cout ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரோல் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு p1 டாட் ரோல் நம்பர் அந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குது. அந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 1. அதுக்கப்புறம் எண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ லைனில் வந்து நேம் அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு p1 டாட் நேம் அந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குது. p1 டாட் நேம் அந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா ப்ரௌன். அதுக்கப்புறம் எண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ லைனில் ஃபோன் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு p1 டாட் ஃபோன் நம்பர் இந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குது. அந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 123443. அதுக்கப்புறம் எண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. நியூ லைனில் வந்து செகண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ரோல் நம்பர் அப்படிங்கிறது நியூ லைனில் பிரிண்ட் ஆகிருக்குது. p2 டாட் ரோல் நம்பர் அந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குது. அந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 2. அதுக்கப்புறம் எண்ட் லைன் இருக்குது. நியூ லைனில் வந்து நேம் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்குது. p2 டாட் நேம் இந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குது. அந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா சாம். எண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது நியூ லைனில் பிரிண்ட் ஆகிட்டு p2 டாட் ஃபோன் நம்பர் இந்த வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து அப்படியே பிரிண்ட் ஆகிருக்குது. இந்த ப்ரோக்ராம்க்கு ஆன்சர் வந்து இந்த 8 லைன் தான். ரொம்ப ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். எக்ஸாமில் உங்களுக்கு அவுட்புட் கண்டுபிடிக்கணும் அது மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். இந்த வீடியோ மூலியமாக இந்த டாபிக் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மன்னை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிட் 12ஓட முந்தைய வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். யூனிட் 12க்கு வந்து நாங்கள் ஒன் வேர்ட் குவிஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல்ல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.